அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி குடும்பத் தலைவிகள் அனைவரும் பயன்பெறும் வகையில் தாவேக தலைவர் விஜய் முதல்வராக பதவியேற்ற பெண் அவர்களது வங்கி கணக்கில் ரூபாய் 2500 உரிமை தொகை செலுத்துவது குறித்து தற்போது முக்கிய மகிழ்ச்சியான அறிவுகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி விரிவாக வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண பிரச்சனைக்கோங்க. உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை குறித்த முக்கியமான தகவல்களை துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 முடிவுகளை தமிழக வெற்றி கழகம் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள நிலையில் தாவேக தலைவர் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்றதும் கையெழுத்திட போகும் 2 வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்கள் குறித்த அதிரடி தகவல்கள் தற்போதைய கசிய தொடங்கியுள்ளன. தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் தாவேக தனது தேர்தல் அறிக்கையில் அரசு ஊழியர்கள் தவிர்த்து அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் ரூபாய் 2500 வழங்கப்படும் என அதிரடி வாக்குறுதி அளித்திருந்தது. தற்போது புதிய அரசு பதவியேற்க உள்ள நிலையில் இத்திட்டத்திற்கான தகுதிகள் மற்றும் விண்ணப்ப முறையீடுகளை வகுக்க கால அவகாசம் தேவைப்படும். இதனால் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரவிருக்கும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியாக வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. கடந்த மாதம் சிறப்பு தொகுப்பாக ரூபாய் 5000 பெண்களின் வங்கி கணக்கில் வர வைக்கப்பட்ட நிலையில் புதிய அரசு பதவியேற்றவுடன் ரூபாய் 2500 எப்போது கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. பழைய திட்டத்தில் இருந்த பொருளாதார கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டு அனைவருக்கும் என்ற அடிப்படையில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு பேருந்துகளிலும் பெண்கள் முற்றிலும் இலவசமாக பயணிக்கும் வெற்றி பயணம் திட்டம் மற்றும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மாதம் 200 யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கும் இலவச மின்சார திட்டம் ஆகிய 2 மெகா நலத்திட்டங்களில் கோப்புகளில் தான் விஜய் தனது முதலமைச்சர் கையெழுத்தை போட வாய்ப்புள்ளதாக தாவேக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே தமிழ்நாட்டில் திமுக அரசு சாதாரண கட்டண பேருந்துகளில் மட்டுமே பெண்களுக்கு இலவச பயணம் வழங்கி வரும் நிலையில் தாவேக அதை விரிவுபடுத்தி அனைத்து அரசு பேருந்துகளுக்கும் பொருந்தும் வகையில் செயல்படுத்துவது இல்லத்தரசிகள் மற்றும் உழைக்கும் பெண்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.